ஸோ இந்த ஒக்காபுலரி அப்படின்னு வரும்பொழுது, என்னெல்லாம் அதில என்ன குறைஞ்சபட்சம் என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்க, இந்த இன்டிஜர்ஸ்ங்கிற வார்த்தை, ரேஷனல் நம்பர்ஸ்ங்கிற வார்த்தை, ரியல் நம்பர்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ இதுங்களெல்லாம் இந்த இசட், கியூ, ஆர், சி இந்த மாதிரி குறிக்கிறோம். ஆனா அதில பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் லைன் போட்டு எழுதுவோம். இந்த மாதிரி டபுள் லைன் போட்டு எழுதுவோம். ஸோ அ அதில வந்து நம்ம ஏன்னா ஒரு கான்டெக்ஸ்ட்ல ஆர்டினரி ஆர் கூட வரலாம். செட்டுன்ற இதுல மீனிங்ல. ஆனா அதிலேயே செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் கூட வரலாம். அப்படின்னா இந்த மாதிரி வித்தியாசப்படுத்தி காமிக்கணும். ஸோ இது வெறும் செட்டு, இது செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஆப்பரேஷன்ஸ், அடிஷன் இப்ப இப்படின்னு எழுதினோம்னா, இத வாசிக்க தெரியாம இருந்தா கஷ்டம். அப்படின்னா என்னன்னு தெரியாம இருக்கிறது கஷ்டம். ஸோ அப்போ அந்த வார்த்தைகள் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். இந்த மல்டிப்ளிகேஷன்லயே டிபெண்டிங் ஆன் தி கான்டெக்ஸ்ட் டாட்டு, கிராஸு, ஸ்டாரு இல்லன்னா அந்த குட்டியோண்ட ஒரு சர்க்கிள் போடுவாங்க. காம்போசிஷன் அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் டிவிஷன், எக்ஸ்பொனென்ஷியல்னா இந்த மாதிரி இருக்கும். எக்ஸ்பொனன்ஷியேஷன்னா ஸ்கொயர் ரூட் அண்ட் ஸோ ஆன். அதே மாதிரி ரிலேஷன். இப்போ ஏங்கிற ஒரு அ ஒ ஒரு விஷயம் பிங்கிற ஒரு விஷயத்தோட ரிலேட் ஆயிருக்கு. இப்போ நெறைய காய்கறிகள் நம்மகிட்ட இருக்கு அப்டின்னா, அப்படியே கடையிலேருந்து மொத்தமா வாங்கிட்டு போறோம். வாங்கிட்டு வந்துடுறோம். வீட்ல வந்து தனியா பிரிச்சு எடுக்கிறோம். அப்ப என்ன பண்றோம்? உருளைக்கிழங்கு வாங்குறோம்னா, உருளைக்கிழங்கு எங்கெல்லாம் உருளைக்கிழங்கு இருக்கு. அப்போ இது எனக்கு ஒரு உருளைக்கிழங்கு. இந்த கூட்டத்துல எனக்கு ஒரு உருளைக்கிழங்கு இருக்கு. அப்ப இதுவும் உருளைக்கிழங்குன்னு இருந்தா தான் நான் அத ரிலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒரு கூடையில உருளைக்கிழங்கு மாத்திரம் எடுத்து வை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்ப நீ என்ன பண்ற? அந்த 2த்துக்கும் அந்த ரிலேஷன் அது இருக்குதான்னு பார்க்குறீங்க. ஸோ அத எப்படி நம்ம மேத்தமேட்டிக்கலா டினோட் பண்றதுன்னா, இந்த டில்டா அப்படிங்கிற நோட்டேஷன் வச்சு யூஸ் பண்ணுவோம்.